இன்றைக்கு மிக பரபரப்பாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. நாம் தமிழர் கட்சி பரபரப்பா செய்தி வருதா, நீங்க பரபரப்பா ஆக்குறீங்களா? ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? திமுக அராஜகம் பண்ணுதா அல்லது நாம் தமிழர் கட்சி அராஜகம் பண்ணுதா? அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா? திமுக பார்க்குறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி போய் கையை பிடிச்சி இழுத்து நாங்க தான் இழுத்தமா? அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணை கையை பிடிச்சி இழுத்து நாங்க இழுத்தமா? பிரியாணி கடை வச்சிருந்தவன் திமுக காரனா? பொது நாம் தமிழ் கட்சிக்காரனா? பொது இடத்துல பொது கோயில் மனையில வீடு கட்டி இருந்தது திமுக கட்சிக்காரன் யானசேகரனா நாம் தமிழ் கட்சிக்காரன் யானசேகரனா? குடிச்சட்டிக்கு காசு கொடுக்க வக்கில்ல, நீங்க எல்லாம் ரவுடிய. அது ஏரியா, இந்த ஏரியாவுல இரவுல கொள்ளைக்காரன் பகல்ல திமுக காரன் சொல்லி ஒரு திமுக உடன்பரப்பாவே வாழ்ந்திருக்கானே, அப்ப நாடு பரபரப்பா தான் இருக்கும். இத்தனை வருஷமா ஒன்னா பழகிட்டு விட்டுட்டு ஓடுறீங்க பாத்தீங்களா? எத்தனை வருஷமா? அட பாவி, உன் முகரைய முடிச்சா கூட பாக்கலடா. உனக்கும் கைப்புள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? என்ன இப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. அதாவது 1.5 லட்சம் தொண்டர்கள் நிறைந்த கட்சி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். 1.5 கோடி. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. அப்படி அந்த 1.5 கோடி கட்சியில வேலை வாங்கி தரதா ஏமாத்துற செந்தில் பாலாஜி இருப்பாரு, செம்மன் குவாரி நடத்துற பொன்முடியும் இருப்பாரு, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய துரைமுருகனும் இருப்பாரு. என்ன அந்த 1.5 கோடி கட்சியில சாம்பார் ஆப் எனக்கு உங்க கட்சியில ஆனா அந்த 1.5 கோடி கட்சியில தமிழ்நாட்டுல எந்த அநீதி நடந்தாலும் அது திமுக கட்சிக்காரர் தான் இருக்கான். நீங்க உலகத்துல எங்க தப்பு நடந்தாலும் அமெரிக்கா இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல எந்த தப்பு நடந்தாலும் திமுக காரனா தானே இருக்கான். அப்ப நாடு பரபரப்பா தானே இருக்கும். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? இதை என்னோட வீட்டு பக்கம் கந்தவாயிரம் அம்மா. உங்களுக்கு எங்களை குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நாங்க உங்களை ஆத்தாப்பம் பெத்துட்டு இருக்குது, உங்களை குறை சொல்றதுக்கு தானே. அது கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்ல கூடாதாடா? எங்க கேக்குறான்? கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. அவன் ஞானசேகரனுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லாத அவன் வீட்டுல போயிட்டு உங்க மா சுப்பிரமணியம் பிரியாணி சாப்பிட்டாரா? ஆமா, பிரியாணி ருசியா இருந்தா எவன் வீட்டுல போய் யாரி சாப்பிட்டுறீங்க? ஓசி பிரியாணி ஏங்க இல்ல, அவனுக்கு பூரா வெஜிடேரியன்மா. நான் மட்டும் சாப்பிடுறேன். என்னம்மா அது? என்னம்மா நண்டு தானே? ஒரு தொண்டன் அந்த ஏரியால இருக்கான். அவரு தொகுதி கொஞ்சம் பாலியல் வழக்குல இருக்கான், கொள்ளை அடிக்கிறான், காசு பணம் வச்சிருக்கான். அவன் தொகுதிக்கு உட்பட்ட ஏரியால இருக்கான். அதனால அவரு போறாரு வர்றாரு, தொகுதி போக்குவரத்துமா இருக்காரு. இதெல்லாம் போராடு வரான்னு அதான் அர்த்தம் இல்ல. நக்கல்யா அவனுக்கு இல்ல, அதாவது நீங்க வார்த்தை ஜால விளையாட்டுல உங்க ஐயா கருணாநிதி மிஞ்சி எவனும் இல்ல. கருணாநிதி அவரு மறைந்துட்டாரு. கனிமொழி எனது மகள், ராஜாத்தி கனிமொழியின் தாயார். அப்படி வார்த்தை ஜாலத்தை போடுவீங்களா நீங்க? இப்ப இது எதுக்கு திடீர்னு நீங்க நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன். இல்ல, இப்ப விஜயலட்சுமி மேட்ரு இருக்கு, நான் வருவேன்னு பாக்குறீங்களா? அதுவே ஒரு மேட்ரு தான். சூப்பர். கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆசை வந்தால் கலப்பு இருக்கலாம், அது ஒன்றும் தவறல்ல. உங்க ஐயா பெரியார் சொல்லியிருப்பாரு. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். மனைவி இன்னொரு நபரோட விரும்பினால் அவரோட போகலாம். லிவிங் டுகெதர், திருமணம் கடந்த உறவு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது மாதிரிலாம் இருக்குது. அந்த வகையறா தானே நீங்களும். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இப்ப உங்க தலைவர் நீங்கெல்லாம் எந்த வகைரா? நாங்க தமிழர் வகையறா. ஓ, தமிழனுக்குன்னு தனி வகைரா இருக்கா? நாங்கெல்லாம் அப்புறம் என்ன ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு வந்தோம்? நீங்க ஈவேரா வகையறா. நீங்க ஈவேரா வகையறா. கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சொன்ன வாக்குறுதிகளை நாளை கூட நிறைவேற்றல. யார் சொன்னா? அவரே சொல்றாரு. அவரே சொல்றாரு. என்ன சொன்னாரு? அந்த வகையில வாக்குறுதிகள் முழுமையா நிறைவேற்றிட்டு சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று ரெண்டு விட்டு போயிருக்கலாம்.
அவ்வளவுதான். அந்த 1-2 தான் செஞ்சது. ரஜினி ஸ்டைல பாத்திருக்கேன், கமல் பல மாறுவேஷத்துல நடிக்கிறத பாத்திருக்கேன். ஆனா அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்துல கொண்டு வந்திருக்க பத்தியா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜா. ஆனா நீ சிவார்சே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா? ஏதாவது 4 சொல்லுங்களேன். திமுக ஆட்சி நிறைவேற்றின 4 நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, 4ன்னா 40,000 கூட சொல்ல எங்களால இயலும். சொன்னதையும் செஞ்சிருக்கோம், சொல்லாத 40,000னா 40,000 கோடி கொள்ளையடிச்சதா சொல்லி பிடிஆர் பழனிவேல் சாகர் சொல்றீங்களா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அதாவது கொள்ளை கொலை இது மாதிரி அதுதானே விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியுமோ? கொலை கொள்ளை மட்டும் தான் இருக்கு, வேற என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? கொலை வேற என்ன இருக்கு சொல்லுங்க. பத்தி தான் தெரியுமா? வேற ஒண்ணு அரசியல் வேற தெரியும். அமெரிக்கால போயிட்டு எலக்ட்ரிக் சைக்கிள் ஓடி, எலக்ட்ரிக் சைக்கிள் சுவிட்ச் ஆன் பண்ணாலே ஓடும். ஆனா அத உலகத்துல ஓட்டி எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வாடகை தரவில்லைன்னு பாட்டு பாடிட்டு இருந்தாரு. இங்க பாருங்க, எல்லாம் தெரியும் தெரியும்னு சொல்றது ஆதாரபூர்வமா எதுவா ஆதாரம் இல்லாம சொல்றீங்க. ஆதாரம் இல்லாம சொல்றதுக்கு நான் ஒண்ணும் வந்து திமுக உடன்பிறப்பு கிடையாது. சோத்தனை அடி வாங்கியாச்சு, சேத்தனை அடி வாங்கியாச்சு. தமிழகத்தை இந்த அளவுக்கு நீங்க எல்லாம் இத்தனை நாளா ஆண்டீங்க, என்ன பண்ணி கிழிச்சீங்க? இங்க பாருங்க, உங்க வயது தாண்டி நாங்க ஆட்சி பண்ணியிருக்கோம், புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உங்க வயதை தாண்டி ஆட்சி பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு கேள்வி கூடாதா? திரும்ப திரும்ப பேசுற நீ, 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 திரும்ப திரும்ப பேசுற நீ. 67ல நாங்க இந்த ஆட்சிக்கு வரும்போது என்ன ஜனத்தொகை இருந்தாங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு ஜனத்தொகை இன்னைக்கு இருக்கு? 67 ஆட்சிக்கு வரும்போது கருணாநிதி ஐயா மட்டும் இருந்தாரு. இப்போ 2400 குடும்ப உறுப்பினர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து தயநிதி மறேன், முரசொலி மறேன், இப்போ வந்து அன்பு நிதி, இன்ப நிதி, துன்ப நிதி, துயர நிதி, பல நிதிகள் உருவாயிருக்கு. அது உருவாயிருக்கு. சாதாரணமா தொடர் வண்டியில மஞ்ச பைய தூக்கிட்டு வந்த ஐயா கருணாநிதி இன்னைக்கு ஆசியாவிலே எவனோ இந்த லூசு பை சொன்னாங்கிறதுக்காக ஏங்க அந்த காலத்துல வந்து மஞ்ச பை எல்லாம் இல்லங்க. மஞ்ச பை வந்தது இப்பதாங்க. அமெரிக்கன் டூரிஸ்டர் பேக்க கொண்டு வந்த ஐயா அதெல்லாம் அமெரிக்கன் டூரிஸ்டர் பாருங்க தம்பி, நீங்க பாருங்க. அப்படி வந்த ஐயா கலைஞர் கருணாநிதி இன்னைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு 10 பணக்காரர்ல ஒருவராக மாறி இருக்கார்ல, அது இந்த ஆட்சியினுடைய சாதனை. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். உங்களுக்கு பேசுற உடங்கவல் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புதுநிலமே, அன்பே அழகே, இன்பமே, இனிய தென்றலை, மரகதமணியை, மாணிக்க சொல்றேன். எவ்வளவு நாளா ஏமாத்துறீங்க பேசி பேசி. கடையில விற்கிற மைய வாங்கி கலைஞர் ஐயா கையில் இருக்கிற பேனாவில் ஊத்துனா அந்த கைப்பட்ட மைக்கு அவ்வளவு பவர் இருந்தா, எங்க அண்ணன் தளபதி எங்க ஐயா கலைஞர் சொந்தமா ஊத்துன மை அதுக்கு எவ்வளவு பவர் இருக்கு. தமிழர்களை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமா மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், உங்களை அப்படியே உள்ளத்துக்கு ஒழிச்சுட்டு போயிருவேன். என்னென்ன பேசுனீங்க? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. சில அதானியுடைய கான்ட்ராக்டுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து நீங்க தான் தமிழ்நாட்டில இருந்து தான் ஜல்லி சப்ளை பண்ணணும் சொல்லிட்டாங்க அப்படின்னு உத்தரவு. கான்ட்ராக்ட போட்டாச்சு, கமிஷனை வாங்கியாச்சு. கமிஷனா? ஏங்க இது எப்ப பாரு கமிஷன்லயே இருப்பீங்களா? அப்புறம் வேற எதுவுமே தெரியாது. கரம்படாத கரைபடாத கரங்கள் சொந்த கமிஷன்னா என்னன்னே தெரியாதுங்க. கமிஷன்னா என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. அப்புறம் என்ன இதுக்கு, என்ன திராவிடத்திற்கு, என்ன ஈவேராவுக்கு செந்தில் பாலாஜி உள்ள போனாரு? பொன்முடி வீட்டுக்கு ஏன் ரைடு வந்துச்சு? ஜெகத் ரச்சகன் பிணவரையில பணத்தை எதுக்கு பதுக்கி வச்சாரு? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. ஆடு கோழி சாப்பிட மாட்டீங்களா? ஆடு கோழி எல்லாம் நாங்க வெட்டவும் மாட்டோம், சாப்பிடவும் மாட்டோம். அப்ப என்ன சாப்பிடுவீங்க? நாங்க மனிதனை சாப்பிடுவோம். அதான் சாப்பிடுறீங்களே. தமிழ்நாடு முழுமைக்கும் நீங்க திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை கொலைகள், எத்தனை பாலியல் வன்முறைகள், அதான் மனுஷக்கறி சாப்பிட கூட்டதானே நீங்க. டேய், அவன ஒரு ரொட்டி கூட திங்க மாட்டேன்டா. நீ எல்லாம் ஏன்டா உசுரோட இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. பாருங்க, நீங்க ரொம்ப தகராறு பண்றீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆட்சி ஆனது மக்களின் நலனை பேணி காக்கக்கூடிய ஆட்சி. எங்களுடைய ஆட்சியை மாற்றி இன்னொரு ஆட்சி திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் எங்களுக்கு காது குத்திட்டாங்க, நீங்க திருப்பி குத்தாதீங்க.
ஏங்க ஊப்பியில இப்ப போய் கும்பமேளான்னு போனா கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல செத்து போயிட்டான் ரயில்வே ஸ்டேஷன்ல. ஊப்பினா திமுக உடன்றப்பா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு ஏறிக்கிட்டு போயிட்டீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு. இங்க சென்னையில முட்டுக்காட்டுல திமுக கொடி கட்டின கார்ல பிள்ளைய துரத்துறான். அதை பேச உங்களுக்கு வக்கீல். ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அவங்கள பத்தி தெரியும் எங்களுக்கு. அதனால முன்கூட்டியே தடுக்கிற முயற்சியில தான் ஈடுபட்டோம்.